வணக்கம். முக்கிய செய்திகள். இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பு மற்றும் புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் இணைந்து நடத்தும் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் கோலாகலமாக தொடங்கியது. இப்போட்டியில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த இளம் வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். போட்டியை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி கூடைப்பந்து சங்க செயலாளர் ரகோத்தமன் வரவேற்புரை வழங்கினார். புதுச்சேரி கூடைப்பந்து சங்க தலைவர் ராஜன் தாமஸ் வாழ்த்துரை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், நேரு, ராமு, விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர், இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் குல்வீந்தர் சிங் ஹீல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். We will start the program with the prayers of Tamil Thai Varthu. May I request. முத்தியால்பேட்டை தொகுதியில் மீனவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் சிறிய ரக ஃபைபர் படகுகளில் ரேடார் கருவி பொருத்தும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதியில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு மாநிலத்தின் வருவாயில் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். நடுக்கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது மோட்டார் பழுது, தகவல் தொடர்பு துண்டிப்பு உள்ளிட்ட சிக்கல்களை மீனவர்கள் எதிர்கொண்டு வந்தனர். இதனை கருத்தில் கொண்டு முத்தியால்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்தார். முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மீனவர்களின் சிறிய ரக ஃபைபர் படகுகளில் ரேடார் கருவி பொருத்தும் பணி தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக சோலை நகர் தெற்கு பகுதியில் 50 படகுகளில் ரேடார் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. பேரிடர் அல்லது அவசர கால சூழ்நிலைகளில் மீனவர்களை விரைவாக கண்டறிந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ள இந்த வசதி உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள், சோலை நகர் தெற்கு பஞ்சாயத்தார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பிளாக் திரைப்பட தயாரிப்பாளர் வைரம் பிரகாஷ் மற்றும் திரைப்பட குழுவினர் புதுச்சேரி மாநில மனித உரிமைகள் கழக தலைவர் தனாலன் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்தனர். தேசிய கொடியின் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் உருவாக்கியுள்ள இந்த திரைப்படம் குறிப்பாக பள்ளி மாணவர்களின் மனதில் தேசிய கொடியின் மதிப்பை வலுப்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக திரைப்பட குழுவினர் தெரிவித்தனர். தேசிய கொடி தயாரிக்கும் முதியவரின் பேரன் இந்தியா கேட் பகுதியில் ஏற்றப்படும் தேசிய கொடியை காணும் ஆர்வத்தில் வீட்டை விட்டு புறப்பட்டு பல மாநிலங்களில் அலைந்து திரிந்து இறுதியில் தேசிய கொடியை கண்டு மகிழ்வதே படத்தின் கதையாகும். இப்படம் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாக உள்ளது. திரைப்பட வெளியீட்டுக்கு முன் நாடு முழுவதும் மாநில முதலமைச்சர்களை நேரில் சந்தித்து திரைப்பட காட்சிகளை திரையிட்டு காண்பித்து திரைப்படத்தின் முகப்பு அட்டையில் அவர்களின் கையெழுத்தை பெறும் முயற்சியில் திரைப்பட குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த குழுவினர் திரைப்பட காட்சிகளை காண்பித்து அவரது வாழ்த்துக்களை பெற்றனர். தொடர்ந்து திரைப்படத்தின் முகப்பு அட்டையில் முதலமைச்சரின் கையொப்பமும் பெறப்பட்டது. பின்னர் திரைப்பட குழுவினர் முதலமைச்சருக்கு பூங்கொத்து வழங்கி சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட லட்சுமி நகர் 3வது குறுக்கு தெருவில் மின்சார கம்பம் ஒன்று சாய்ந்த நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து தட்டாஞ்சாவடியின் நம்பிக்கை நாயகன் விநாயகம் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் உடனடியாக மின்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். மேலும் அப்பகுதியில் தாழ்வாக செல்லும் மின் உயர்களை மாற்றி அமைக்கும் மின் கம்பங்களில் உயரத்தை அதிகரிக்கவும் கோரிக்கை வைத்தார். வாகனங்கள் செல்லும்போது விபத்துகள் ஏற்படாத வகையில் மின்துறை அதிகாரிகள் கண்காணித்து பொதுமக்கள் பாதிக்கப்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக களத்திற்கு வந்து நடவடிக்கை எடுத்த விநாயகத்திற்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் விஜய் கிருஷ்ணா, கார்த்திகேயன், வாணி, தமிழ்செல்வி, விஜயபாஸ்கரன், பிரபு, ராகுல் உள்ளிட்டோர் மற்றும் தட்டாஞ்சாவடி நேய மக்கள் கழக நிர்வாகிகள் மணிமாறன், பாலன், குணா, சங்கர், ரவி, பாலாஜி, வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ரவிக்குமார் வெற்றி பெற்றார். வெற்றிக்கு பிறகு அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வெற்றி சான்றிதழை காண்பித்து ஆசை பெற்றார். இதனைத் தொடர்ந்து மே 20ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபையில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக ரவிக்குமார் பதவியேற்றார். இந்நிலையில் வில்லியனூர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தொகுதி முழுவதும் வீடுதோறும் குக்கர் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் உள்ள கழுத்து மாரியம்மன் முத்துக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு குக்கர் வழங்கி பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து வில்லியனூர் தொகுதி முழுவதும் ஒவ்வொரு வீட்டிற்கும் குக்கர் வழங்கி நன்றி தெரிவிக்கும் பணியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் வில்லியனூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டசபைக்கு 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் உள்ளது. வழக்கமாக ஆளும் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களே நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேசிய மக்கள் முன்னணி நிறுவனர் சுவாமிநாதன் தனக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக எழும் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளது. வேறு யாரும் கேட்கவில்லை என்பதற்காக ஒரே கட்சியை சேர்ந்தவர்களை மட்டும் நியமிப்பது சரியல்ல. அதனால்தான் எனக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளேன் என்றார். மேலும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு முறையில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது கடந்த 15 ஆண்டு காலமாக ஒரே அரசியல் கட்சியை சார்ந்த பாஜக நபர்கள் மட்டுமே நியமிக்கப்படக்கூடிய அவல நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது 30 தொகுதிகளுக்குமான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்து 30 தொகுதி மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு பதவி. அந்த பதவி முழுமையாக ஜனநாயக ரீதியாக எல்லாருக்கும் போய் சேரல. அது மட்டும் இல்லாம நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களின் பணநாயக வெற்றி இன்னைக்கு ஜனநாயகத்தை தோற்கடித்திருக்கிறது. அதனால சமூகத்துல இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கோ, மண்ணின் மைந்தர்களை பிரச்சனையை பேசுறதுக்கோ, இந்த புதுச்சேரி மண்ணை சார்ந்த உரிமையை பேசுறதுக்கு உரிய நபர்கள் சட்டமன்றத்துக்கு செல்லாத அவல நிலை இருக்கு. சமூக ஆர்வலர்களை நியமன சட்டமன்ற உறுப்பினரா ஆக்கணும்ன்றது விதிமுறையில் இருக்கும்போது தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே நியமன சட்டமன்ற உறுப்பினர்களா ஆகிறாங்க. ஒருவேளை ஒன்றிய அரசுக்கு வெறும் பிஜேபி நபர்களை மட்டும் தெரிந்ததனால் அவர்களை நியமிக்கிறாங்களான்னு தெரியல. ஒருவேளை அரசாங்கத்துக்கு நம்ம தகவல் தெரிவிக்காம இருக்கிறோமோன்ற நோக்கத்துல இன்று நியமன 2014 நான் ஒரு முறை கொடுத்திருந்தேன் கடிதம். இப்ப மீண்டும் 2026 நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால மாணவர் அமைப்பு மற்றும் இளைஞர்களின் வேலை வாய்ப்பு, ஏழை எளிய பெண்களின் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து இந்த மண்ணில் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆகக்கூடிய அனைத்து தகுதியிலும்
உள்ளவன் என்ற அடிப்படையில் இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த மண்ணில் எழக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிராக போராடக்கூடியவன் என்ற அடிப்படையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி எனக்கு கிடைத்தால் அந்த 30 தொகுதி மக்களுக்குமான உரிமையை கட்டாயமாக சட்டமன்றத்தில் பேசுவேன். மண்ணுடைய உரிமையை தொடர்ச்சியாக பேசுவேன் என்ற அடிப்படையில இன்னைக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி எனக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் கடிதம் கொடுக்குறேன். துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். அது கிடைக்காத காரணத்தினால அவருக்கு தபால் மூலமாக 2 பேருக்கும் தபால் மூலமா கடிதம் அனுப்புறோம். ஒன்றிய அரசு பரிசீலனை செய்து ஒரு முறை என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் தங்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் மக்களுக்கான பிரச்சனை பேசக்கூடியவங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பணும், ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் என்ற கோரிக்கை இந்த நேரத்தில் வச்சுக்கிறேன். புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் ஜவஹர் துரோனா அகாடமி பள்ளியில் SSLC பொதுத் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கான கௌரவிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் நிறுவனர் சிவராஜன் மற்றும் தலைவர் குருராஜ் ஆகியோர் மாணவர்களை பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கினர். பள்ளி முதல்வர் ஜெயலீனா மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பள்ளியின் முன்னணி மாணவர்களாக யாஷினி 487 மதிப்பெண்கள், பவதாரிணி 455 மதிப்பெண்கள், ஹரிராம் மற்றும் சுதர்சன் தலா 446 மதிப்பெண்கள் பெற்றனர். மேலும் மாணவர்களின் பெற்றோர்களும் கௌரவிக்கப்பட்டனர். பள்ளி நிர்வாகத்தின் கல்வி உதவித்தொகையுடன் மாணவர்கள் தங்கள் உயர்நிலைப்பள்ளி கல்வியை விருப்ப பாடப்பிரிவுகளில் தொடங்கியுள்ளனர். மாணவர்களின் வெற்றியே எங்கள் பெருமை என்ற நோக்குடன் ஜவஹர் துரோனா அகாடமி பள்ளி தொடர்ந்து கல்வி சாதனைகளை உருவாக்கி வருகிறது. நேபாளத்தில் நடைபெறவுள்ள ஆசிய அளவிலான பாக்ஸ் லங்காடி போட்டியில் புதுச்சேரி பாக்ஸ் லங்காடி அசோசியேஷன் சார்பில் கலந்து கொண்ட 9 மாணவர்கள் தங்கப் பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கும் புதுச்சேரிக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இந்த சாதனையை முன்னிட்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்பொழுது முதல்வர் மாணவர்களுக்கு பதக்கங்களை அணிவித்து சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். மேலும் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெற்று புதுச்சேரிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். அதற்கு புதுச்சேரி அரசு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்று முதல்வர் மாணவர்களை ஊக்குவித்தார். இந்நிகழ்வில் புதுச்சேரி பாக்ஸ் லங்காடி அசோசியேஷன் தலைவர் ஏகாம்பரம், செயலாளர் மாறன், பயிற்சியாளர்கள் வீரன், பஞ்சாச்சலம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பாலு, பூபாலன், கிருஷ்ணன், சக்திவேல், சுரேந்திரன், பழனி ராஜா, ஹரிகிருஷ்ணன், சத்யா, தேவா, இளவேந்தன் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டையில் அசோக் ஆனந்த் இளைஞர்கள் பேரவை சார்பில் NR வெற்றி கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் தொடங்கின. ஐயப்பன் மற்றும் சதீஷ் தலைமையில் நடைபெறும் இந்த 6ஆம் ஆண்டு ரப்பர் பால் கிரிக்கெட் போட்டியில் 35க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றன. போட்டி தொடக்க நிகழ்வில் புதுப்பேட்டை ஊர் பெரியவர்கள் மற்றும் உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர். 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. வெற்றி பெறும் அணிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் அருகே அமைந்துள்ள பெரமை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய ஆண்டு திருவிழா நடைபெற்றது.
முதலாம் நாள் திருவிழாவை முன்னிட்டு அய்யனாரப்பன் ஆலயத்தில் பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அங்கிருந்து அம்மன் ஏழை மாரியம்மன் ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து 2ஆம் நாள் உற்சவத்தில் அய்யனாரப்பன் கோவிலுக்கு சென்று கரகம் ஜோடித்து சாமியை அழைத்து வந்தனர். கடந்த 20 ஆண்டுகளாக கரகம் எடுத்து வந்த இரு பக்தர்களுக்கு இதுவரை அம்மன் அருள் வராத நிலையில் இந்த ஆண்டு இருவருக்கும் திடீரென அம்மன் அருள் வந்தது. அங்கு கூடியிருந்த பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. 3ஆம் நாள் தேர் திருவிழா நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4ஆம் நாள் மஞ்சள் நீராட்டு விழாவில் பெண்கள் மற்றும் பக்தர்கள் அம்மனுக்கு மஞ்சள் நீர் சமர்ப்பித்து வழிபட்டனர். 5ஆம் நாள் ஊஞ்சல் உற்சவத்தில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சலில் எழுந்தருள செய்யப்பட்டார். பக்தர்கள் தாலாட்டு பாடி தீபாராதனை செய்து அம்மனை பக்தியுடன் தாலாட்டினர். தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவிழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். காரைக்காலில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருப்பதால் அனைத்து விசைப்படகுகளும் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கோட்டுச்சேரி மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த அன்பழகனுக்கு சொந்தமான விசைப்படகில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. படகின் பல்வேறு பகுதிகளில் இரும்பு தகடுகள் வெல்டிங் செய்யும் பணிகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது திடீரென படகில் தீப்பிடித்தது. இதனை கண்டு அருகில் இருந்த மீனவர்கள் தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் தீ வேகமாக பரவி படகின் ஒரு பகுதி முழுவதும் எரிந்தது. தகவல் அறிந்து காரைக்கால் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் விசைப்படகில் இருந்த மீன் பதப்படுத்தும் ஐஸ் பெட்டி அறை எரிந்து சேதமடைந்தது. இந்த தீ விபத்தில் சுமார் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் வைகாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் லிலன் வீதி சந்திப்பில் அன்னதானம் நடைபெற்றது. அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் முழங்க சங்க தலைவர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் கூறுகையில் 7ஆம் ஆண்டு 9வது மாதமாக நடைபெறும் வைகாசி பூச நட்சத்திர அன்னதான நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அன்பழகன், ரவி, பாண்டுரங்கன், புருஷோத்தமன் ஆகியோர், ஆசிரியர் சக்கரவர்த்தி, ராஜேஷ், விஜயராஜ், மணிமாறன், பாலாஜி, ரவிவர்மா, முனுசாமி மற்றும் ராஜா, கோவிந்தன், சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நடைபெற்ற அன்னதான உபயத்தை வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் மற்றும் தனது பிறந்த நாளை முன்னிட்டு ரவிவர்மா, ஸ்ரீ அன்வி, மகாலட்சுமி மற்றும் குடும்பத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திண்டிவனம் ரெட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஸ்ரீ கணபதி ஹோமத்தில் பல்வேறு திரவிய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள் மற்றும் பழங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொடர்ந்து பூர்ணாகுதி செலுத்தப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து கொடிமரத்தை அடைந்தன. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம் மற்றும் கலச நீரால் மகாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ வெண்ணியம்மன் உருவம் பொறிக்கப்பட்ட கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ விநாயகர் மூஷிக வாகனத்திலும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ரிஷப வாகனத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மேலும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் ஸ்ரீ வீரபத்ர சுவாமிகளுக்கு மகாதீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்பதீபம், சோட சபச்சாரம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் சுவாமிகள் கோவில் உட்பிரகாரம் மற்றும் கிராம வீதிகளில் வீதி உலா வந்த பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இவ்விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய திருவிழா உபயதாரர் குழுவினர் செய்திருந்தனர்.
அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள நிலையில் கியாஸ் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களின் விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் தாக்கமாக புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை ஒரே மாதத்தில் 3வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு விலை உயர்வு செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் மே 19ஆம் தேதி 2வது முறையாக விலை உயர்த்தப்பட்டது. தற்போது 3வது முறையாக பெட்ரோல் லிட்டருக்கு 86 பைசா உயர்த்தப்பட்டு ரூபாய் 100.14 ரூபாய் 101 உயர்ந்துள்ளது. அதேபோல் டீசல் லிட்டருக்கு 89 பைசா உயர்த்தப்பட்டு ரூபாய் 90.27 ரூபாய் 91.16 அதிகரித்துள்ளது. இந்த புதிய விலை உயர்வு அதிகாலை முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஒரே மாதத்தில் 3வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனன் பேசியதாக கூறப்படும் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் காமராஜர் சதுக்கம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ராமநாதன் அர்ஜுனனின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் கிழித்தும் போராட்டக்காரர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மேலும் சீமான் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டி ராமநாதன் அர்ஜுனன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா என்பவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்களை மிக மிக தரக்குறைவாகவும் கேவலமாகவும் அவதூறாகவும் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். உன்னை துப்பாக்கியால் சுட்டு கொள்வேன் என்று கொக்கரித்திருக்கிறார். இந்த இழி செயலை ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு வெட்கி தலைகுனிகிற அளவிற்கு ஒரு மிக மோசமான தமிழ் தேசியம் தமிழகத்திற்குள்ளே 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை நடந்த போது, முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடந்த போது, இங்கே ஈழத்திற்கு எதிரான குரல் ஓங்கி ஒலிக்காத போது, இதையெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு சரியான விஷயத்தை தமிழ் தேசியத்தை எடுத்து சென்ற நாம் தமிழர் சீமானை இப்படி பேசியிருப்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். குறிப்பாக தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழ் தேசியத்தின் மீது நம்பிக்கை உள்ள அமைப்புகள் எல்லாம் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த ராமநாதன் அர்ஜுனாவை உடனடியாக அவர் பகிரங்கமாக தமிழ் சமூகத்திடம், குறிப்பாக உலக தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை முன்வைத்து தமிழ் தேசிய பேரியக்கமும் நாம் தமிழர் இயக்கமும் மற்றும் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திடீரென ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே வடிவமைத்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இலங்கை சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தமிழர் சீமான் அவர்களை தரக்குறைவாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததையும் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அவ்வாறு செய்யவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக தொடரும் என்பதை இந்த கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டிவனம் தீர்த்தக்குளம் ஏரிக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ புத்து மாரியம்மன் கோவிலில் 28ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. கடந்த 25ஆம் தேதி இரவு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கிய விழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக பூங்கரகம் மற்றும் கூழ்குடம் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. பின்னர் மூலவர் ஸ்ரீ புத்து மாரியம்மன் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.